ஹாய் மக்கா, வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் வந்து டைட்டிலே பார்த்துருப்பீங்க. சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா M2 மேக்புக்கோட ரிவ்யூ. ஆக்சுவலாக மேக்புக் ப்ரோ அது. என்னடா ட்ராவல் தரடா பண்ணிட்டு இருந்தா, திடீர்னு என்னடா ரிவ்யூலெல்லாம் இறங்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, I just wanna stay bad, stay mad, shit on my shoulder cause they treat me like an outcast. I ain't gonna take that, stay back, I'll be swinging hard till the hits come in all caps. I ain't gonna lay back, pray that someone's gonna help me, ain't nobody like that. I ain't gonna wait, that's all fact, give me one shot and I'll never get the throne back. I'm sick of being cautious, I'ma go cause something, can't stop this. I'ma steal everybody's lane, cut a shoplift. Sick of hearing everyone complain when they thoughtless. Taste the pain, it's like candy canes. It makes me go change into a better frame, into a better name. அப்படியே பாக்ஸ் திறந்த உடனே உள்ள ஃபஸ்ட்டு மேக்புக் தான் வச்சுருக்காங்க. மேக்புக்கில் கரெக்டாக அந்த லோகோ தெரிகிற மாதிரி நல்லா அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து மலேசியன் ப்ராடக்ட் வாங்கியிருந்தனால எனக்கு வந்து மலேசியன் டைப் பின்னு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இந்தியன் டைப் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பின் கொடுப்பாங்க. ஏன்னா உள்ளே வந்து ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருந்தாங்க. உள்ள ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் வழக்கம் போல் நம்ம ஐஃபோனில் என்னென்ன வருமோ அது எல்லாமே உள்ளே இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இந்த மேக்புக்கை நான் இப்போ எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக எடிட்டிங்காக தான் வாங்கினேன். ஏன் எடிட்டிங்காக மேக்புக் வாங்கினேன், இது விண்டோஸில் ஏதாச்சும் நல்ல ஒரு லேப்டாப்பாக வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து நிறைய லேப்டாப் ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக நான் பண்ண ரிசர்ச்சில் எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, வீடியோ எடிட்டிங்கு லேப்டாப் செட் ஆகாது, டெஸ்க்டாப் தான் செட் ஆகுங்கிற மாதிரி தெரிய வந்துச்சு. அதெல்லாம் செட் ஆகாது, நம்ம லேப்டாப்பே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் லேப்டாப் என்ன லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணேன் விண்டோஸில். எனக்கு வந்து லேப்டாப்பில் ரொம்ப ஸ்லிம்மாக தான் வேணும்னு சொல்லி நான் ஒரு கன்ஃபார்மாக இருந்தேன். ஆனால் ஸ்லிம்மாக இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸாக நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கேமிங் லேப்டாப் தான் நான் போக வேண்டியதான ஒரு கட்டாயம். ஏன்னா எடிட்டிங்க்கு இப்போ டெஸ்க்டாப் இல்லைன்னா அப்புறம் கேமிங் லேப்டாப்ஸ் தான். கேமிங் லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பல்காக இருந்துச்சு, எனக்கு எதுவுமே செட் ஆகலை. அப்படியே இருந்தால் கூட எவ்வளோ இருந்துச்சுன்னா ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போ தான் நான் மேக்புக் பார்த்தேன். அப்போ தான் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் மேக்புக்கும் வருது, விண்டோஸும். சரி ஓகே, நமக்கு ஒரு லாங் ரிலையபிலிட்டியாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஆப்பிள் போகலாமான்னு சொல்லி யோசித்தேன். அது மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. எனக்கு வந்து ஷிஃப்ட்டு கற்றுக்கணும், ஷிஃப்ட்டு டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக நான் படித்த மெக்கானிக்கல்னால் நான் என்னென்ன பண்ணுறேன் பாருங்களேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா என்ன வேணால் நீங்கள் பண்ணலாங்க, என்ன வேணால் பண்ணலாம். அதுதான் எனக்கு வந்து ஷிஃப்ட் டெவலப் பண்ணணும்னு ஆசை. ஷிஃப்ட் டெவலப் பண்ணணும்னா இருக்க ஒரே ஆப்ஷன் மேக் தான். அப்போ மேக் மினி போகலாமான்னு பார்த்தா, மேக் மினினா அதுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரீன் பார்க்கணும், மறுபடியும் அதுக்கு தனியாக கீபோர்டு மவுஸு அது இதுன்னு எல்லாத்தையுமே தனித்தனியாக பார்க்கணும். சரி ஓகே, நம்ம ஒரே ஐடியா வந்து மேக் புக்கு போயிடலாம், அதில் ஏர் போயிடலான்னு தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் வந்து மேக் புக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிட்டேன். சரி நம்ம மேக் புக் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இப்போ எல்லாருக்குமே காமனான ஒரு இஷ்யூ இருக்கும். விண்டோஸ்லேருந்து மேக்குக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சில நிறைய வந்து கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூஸு. சார் இந்த ஆப்பெல்லாம் அதில் செட் ஆகாது, அந்த ஆப் இதில் செட் ஆகாது, ஃப்ரீ ஆப் கிடைக்காது. சரி இந்த இஷ்யூலாம் வருமே, இந்த இஷ்யூ இல்லாத ஏதாச்சும் ஒன்று பண்ணி சமாளிக்கணும். ஏன்னா என்னால் 2 லேப்டாப் வச்சுக்க முடியாது. என்கிட்ட ப்ரீவியஸாக ஒரு லேப்டாப் இருக்கா, சொல்ல மறந்துட்டேன். HP லேப்டாப் ஒன்று வச்சுருக்கேன். அதில் தான் இவ்வளோ நாள் எடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப லேகாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ அடுத்த ஒரு ஆப்ஷனே போகிறேன், ஒரு அப்கிரேட் போகிறேன். சரி நம்ம இப்போ என்ன பண்ணலாம், மேக் எடுக்கலாம். ஆனால் மேக்கில் எப்படி விண்டோஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் சரி ஓகே இன்டெல் மிஷின் எடுத்துடலாம், இன்டெல்லே ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸான மிஷின் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். சரி இன்டெல்லே ஹை பர்ஃபார்மன்ஸான மிஷின் எடுத்துட்டேன். அதில் நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் இப்போ இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். இன்டெல்லே ஹை பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன மாடல் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, i7 32 GB RAM ஃபுல் கஸ்டமைஸ்டு மாடல் மேக்புக் ப்ரோ i7 10th ஜென்ரேஷனு 2020 மேக்புக் ப்ரோ எடுத்தேன். எடுத்து அப்புறம் எனக்கு வந்து ஏதோ அது ஒரு மேக்புக் ஃபீலே எனக்கு கொடுக்கல, ஏதோ ஒஸ்டான ஒரு லேப்டாப் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து டாவன்சியில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். டாவன்சிலாம் ரொம்ப 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 லேக் ஆச்சுது.
ஆகும் 1 இன்ச் வளரும் டெவலப் பண்ணலாம் கடல் வசதிலாம் எங்க காலில் பர்மிஷன் கொடுத்து தான் பாக்கி இருக்க ஒரு 60%. சரி ஓகே, நம்ம வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோம், கரெக்டாக முடிவு எடுக்கணும்னு நினச்சி தப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. ரெண்டரிங் டைமில் ஆல்மோஸ்ட் இதுவும் 3 hours 2 hoursலாம் எடுத்துச்சு. என்னடா ஒரு 10 நிமிஷம் வீடியோவை 3 hours 2 hoursலாம் எடுக்குது, நம்ம ஹெச்பியே இதுக்கு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சுது. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நான் வந்து எனக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்துச்சு. என்ன ஆப்ஷன்னா, நான் வந்து இன்டெல் மிஷினை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு M2 Pro எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அட செம்ம ஆஃபர்ரா, இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு அதை ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இதை நான் எங்கே எடுத்துகிட்டு தான் எப்படி எடுத்தேங்கிறதெல்லாம் வந்து நான் இப்போ வந்து ரிவீல் பண்ணல. அது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்னை டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து அங்கே உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து MacBook Pro 2022 M2 மாடல் MacBook Pro ஏன் போனேன், என் MacBook Air போயிருக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா, அதான் நான் இப்போ சொன்னேன்ல, அதே தான். எனக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, இது மட்டும் தான் சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இருந்துச்சு. இது கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் அவுடேட்டட் தான், ஆனால் உள்ளே இருக்க பெர்ஃபார்மன்ஸு வேறு லெவல். ஆக்சுவலாக 2 வீடியோ இப்போ எடிட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னா, நம்ம அப்படியே எடிட் பண்ண ஓகே இதுக்கு மேலேயும் பண்ணோம், இதுக்கு மேலேயும் பண்ணு, நீ விட்டுட்டு போகாத, இன்னும் எடிட் பண்ணு, அடுத்த வீடியோ எடிட் பண்ணு, இன்னும் ஏதாச்சும் பண்ணுதில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வருது. இதே இது நான் வந்து இன்டெல்லையோ அதாச்சும் இன்டெல் MacBook Proலையோ இல்லை வந்து ஹெச்பிலையோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து எப்படாயிலேருந்து எந்திரிச்சு அந்த ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. இப்போ நான் கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி இருக்கேன்னா, டாவன்சி ரிசால்வை நான் என்ஜாய் பண்ணி எடிட் பண்ணுறேன். இன்னும் பண்ணுறாங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ எதுக்காக இந்த லேப்பை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது இந்த லேப்பை சூஸ் பண்ணதுக்கு எனக்கு என்னென்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த M2ஓட ஸ்பீடுங்க, பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு. ஆக்சுவலாக M1 கூட இப்படி இருக்குமான்னு தெரியல, ஏன்னா வந்து கிராஃபிக்ஸ் கம்மி தான். இதில் வந்து கிராஃபிக்ஸ் 30% சம்திங் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஆடு கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த கிராஃபிக்ஸ் அது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து டாவன்சி யூஸ் பண்ணுறனால, எடிட்டிங் யூஸ் பண்ணுறனால எனக்கு கிராஃபிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் MacBook வாங்குறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மெயினாக கற்றுக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. கற்றுக்க முடியுங்கிற ஸ்டேஜ் வரை கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. அதனால் நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். macOSோட எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. விண்டோஸ்லேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் தெரில. ஏன்னா இப்படி கூட இருக்கலாம், நான் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால கூட இருக்குமா என்னன்னு சொல்லி தெரியலை. எனக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் என்னன்னு தெரில. என்னென்ன சின்ன இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலு அதெல்லாம் கிடையாது. கண்ட்ரோலு விண்டோஸ் கீ அந்த மாதிரிப்பட்ட கீஸ் மட்டும் கொஞ்சம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைட் கிளிக் பண்ணுறது, அப்புறம் ட்ராக் பேடு செம்மையாக இருக்குது, ட்ராக் பேடு செம்மையாக இருக்குது, டைப்பிங்கும் நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே இருக்குது பாருங்கள், வேறு லெவல் அல்டிமேட் டிஸ்பிளே. இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து நான் வந்து இப்போ பார்த்துருக்கேன்னா ஃபோனில் பார்த்துருக்கேன். நல்ல ஒரு ஃபோன் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த ஃபோனில் எப்படி டிஸ்பிளே இருக்கோ அந்த அளவுக்கு டிஸ்பிளே இருக்குது. எல்சிடி தான், எல்இடி கிடையாது. வேறு என்னென்ன இதில் ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லீக்கான ஸ்லிம்மான டிசைனு, வேறு லெவல் டிசைனு, ஃபுல்லாக அலுமினியம் மேலே பண்ணியிருக்காங்க. நான் அந்த இன்டெல் மிஷினில் நான் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் லேப் வந்து அப்படியே கொதிக்கும். ஏன்னா பாடி ஃபுல்லாகவே அலுமினியம் பாடியா, அப்படியே லேப் அப்படியே கொதிக்கும். நான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கூலர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கூலரை வச்சு தான் நான் வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில். ஆனால் இப்போ இந்த கூலருக்காக தேவையே கிடையாதுங்க. கொஞ்சம் கூட லேப்பு ஹீட் ஆக மாட்டேங்குது. நம்ம கையை திருப்பி வச்சு பார்த்தா கூட அந்த அளவுக்குலாம் ஹீட்டு தெரிய மாட்டேங்குது. லைட்டாக ஏதோ ஹீட்டு தெரியுது, அவ்வளோதான். 5 hours கண்டினியூஸாக டாவன்சியில் எடிட்டிங்கில் இருந்தேன். எனக்கு வந்து எந்த இஷ்யூமே வரல, லேக் ஆகலை, எதுவுமே ஆகலை. இன்னொன்று நான் இதில் ரொம்ப ரொம்ப கன்ஃபார்மாக சொல்லி ஆகணும், பேட்ரி வேறு மாதிரி பேட்ரி. 5 hours எடிட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, 40% தாங்க கம்மியாக இருந்துச்சு 5 ஹவர்ஸுக்கு. இது நான் அந்த இன்டெல் மிஷினில் 5 ஹவர்ஸ்னால் கன்ஃபார்மாக நான் சார்ஜ் போட வேண்டியது இருந்திருக்கும். இந்த லேப்பு என்னோட ஹெச்பி சொல்லவே தேவையில்ல, நான் சார்ஜ் போட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ARM பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ரேமு, அப்புறம் வந்து ப்ராசஸரு, அப்புறம் வந்து ரோம், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க, CPU GPU எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதில் வந்து சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. ஒரே இதில் சால்ட்ரிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் லேகுங்கிறது சுத்தமாக இருக்காது. அது இன்னொரு மைனஸாக இருக்குது. ஏன்னா அப்கிரேட் எதுவும் பண்ண முடியாது. பட் அப்கிரேட் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அப்கிரேடட் மிஷினாக தான் வாங்கணும். நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ண முடியாது, அது ஒரு பெரிய மைனஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே யாராச்சும் MacBook வாங்க போகிறாங்க, M2 மிஷின் வாங்க போகிறாங்க, இல்லை M1 மிஷின் வாங்க போகிறாங்க, இல்லை இன்டெல் மிஷினே வாங்க போகிறாங்கன்னா கூட அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். பழைய வீடியோஸ்லாம் எப்படிப்பட்ட வீடியோஸாக இருக்கும்னா ட்ரிப் ஓரியன்டான வீடியோஸாக இருக்கும், ட்ராவல் ஓரியன்டான வீடியோஸாக இருக்கும், அப்போ ட்ரிப் எப்படி போகலாம் அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சராக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நோட்டிஃபிகேஷனே அழுத்தி விட்டுருங்க. டாட்டா பாய்.